அனைவருக்கும் குட் டே. பிக்ஸ் அள்ளி போடாத. இன்னைக்கு பாவைக்காய் புட்லா வைக்க போகிறேன். அந்த பாவைக்காய் புட்லாக்கு முதல்ல நம்ம வெங்காயம் பொடி உள்ளி ஒரு 100 உள்ளி வெட்டி வச்சுக்கலாம். பொடியாக கண்டா நீளமாக நறுக்கி வைங்க. அப்புறமா நல்ல நயாம்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணும். அது ஒரு 150 பருப்பு வேக வச்சா போதும். அடுப்பில் சோறு போட்டிருக்கேங்க. எனக்கு ஒரு அடுப்பு தான் எரியுது, 2 மறுபடியும் எரிய மாட்டுக்கு. என்ன மிஸ்டேக்குன்னே தெரில. பாவைக்காவை வட்ட வட்டமாக என் பொண்ணு தான் நறுக்கி தந்தா. இப்போ இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி வெங்காயத்தை முதல்ல தனியாக எடுத்துடணும். ஏன்னா பாவைக்காயில் உள்ள கசப்பு அந்த உள்ளியில் இறங்கிட்டுனா மொத்தமாக கசப்பு இறங்கிரும். பாவைக்காவை கசப்பே இல்லாமல் வைக்கணும் இந்த கறி. அப்போந்தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பிள்ளை கூட சாப்பிடணும், அப்படி வைக்கணும். அதுக்கு முதல்ல பாவைக்காவை அரிசி கழனி பெஞ்ச தண்ணியிலையும் கழுவி எடுக்கலாம். இல்லைன்னா சாதா தண்ணியில் கழுவி எடுங்க, ஒன்றும் இல்லை. நான் வைக்கிறது மாதிரி வச்சிங்கன்னா பாவைக்காயில் கசப்பே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெங்காயத்தை அள்ளிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்தாச்சா, அதனால் வெங்காயத்தை மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெயில் இதில் இருக்க மிச்ச எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கணும். அப்போ தான் கொதிக்கையில் போடையில் கரெக்டாக இருக்கும். இப்போ பாவைக்காவை நல்லா தகுடு போல் நறுக்கி அதில் சேர்த்து 2 உப்பையும் போட்டு அதை நல்லா கிண்டி வதக்கி அதுக்கப்புறம் வதங்கின உடனே புளி கரைசலை ஊற்றணும். புளி ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவு கரெக்டாக இருக்கும். அதை விட்டு 2 உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு நீட்டாக எடுத்த பிறகு அரப்பில் என்னெல்லாம் சேர்க்கணுன்னா அரப்பு வரையில் காட்டுறேன். உப்பு போட்டாச்சா, நல்லா வதக்கி கிண்டி கொடுத்தாச்சா. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தான் ஸ்கூல் திறக்காங்க, அதனால் ஸ்கூல் ஓப்பனிங் வந்துட்டு எப்படியோ ஒரு வாரம் லீவு சரச்சரன்னு போயிட்டு, இனி தேர்ஸ்டேலேருந்து மறுபடியும் லீவு தானே. தேர்ஸ்டே அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லீவு. மண்டே தான் ஸ்கூல் திறக்கும். நாய் ஏன் சண்டை போடுது என்னவோ தெரியல. அரப்புக்கு என்னெல்லாம் சேர்க்கணும்னா ஜீரகம், நல்ல மிளகு, அப்படி என்ன அப்புறமாட்டு அரப்பில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா வெங்காயம் 5 வெங்காயம், கொஞ்சம் மல்லிப்பொடி, ஜீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறம் 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி. அதை தான் நான் இப்போ லாஸ்ட்டில் சேர்த்தேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து அரைச்சிருங்க. மஞ்சப்பொடி, அப்புறம் புளியை விட்டு நல்லா கிண்டி வச்சிடணும். இங்குள்ள நாய் ரொம்ப மோசங்க. எந்த பூனையை கண்டாலும் கடித்து தின்னு போடு, திங்கி சாப்பிடு, சிக்கனை சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுதுங்க. அதான் சங்கடமாக இருக்குது. எவ்வளோ பூனை, நான் வந்த பிறகு 4-5 பூனையை கொண்டாச்சு. இப்போ நம்ம கண்டா கல்லை எதையா விட்டு தட்டி பிரித்து விடுவோம், இல்லைன்னா பூனை நாய்க்கு வாயில் போயிடும். அதான் தட்டி விட தான் ஓடி போனேன். அதே மூச்சு வாங்கு. இப்போ நம்ம அரப்புக்கு என்ன சேர்த்தோன்னா அதை பார்த்தீங்களா, வெங்காயம், மிளகாத்தல், மல்லி, நல்ல மிளகு, ஜீரகம், உள்ளி, பொடி உள்ளி, இவ்வளோ தான் சேர்க்கணும் பாவைக்காய் புட்லாக்கு. அப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடுங்க. அதை தனியாக வறுத்து தட்டணும். நம்ம அரைச்சிட்டு வந்து அரப்பை அதில் கொட்டி அந்த உள்ளியும் தூக்கி தட்டி இந்த பாவைக்காய் வெந்த உடனே எல்லாம் சேர்த்து கிண்டி கொடுத்துட்டு பாவைக்காய் புட்லா இப்படி வச்சு பாருங்கள், கசப்பே இருக்காதுங்க. அந்த பருப்பு அவிச்சோம்ல, அதையும் ஒரு கிண்டி அதில் தூக்கி விட்டாச்சு. இனி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும். கொதித்து வரையில் அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் தூக்கி தட்டி 2 வத்த மிளகையும் போட்டு தாளித்து விட்டா பாவைக்காய் புட்லா ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க முருங்கைக்கீரை துவரேன், வாழைப்பூ துவரேன் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதை இன்னும் கொஞ்சம் கட்டியாக வச்சிங்கன்னா ஒரு தீயல் வைக்கும்போது, உள்ளி தீயல், வெண்டைக்காய் குழம்பு தீயல் எதாவது வச்சா அதுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை இதை குழம்பாட்டு விட்டு நம்ம எதாவது துவரம் வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம்.
என்ன கொலைக்கு பார்த்தீங்களா, பூனை தப்பிச்சு ஓடிட்டான். என்ன செய்யறதுக்கு இந்த நாயை? எல்லாம் நல்ல நாய் தான், சொன்னால் கேட்கும் எடுக்கும், எல்லாத்துலேயும் கொள்ளலாம். ஆனால் ஏன்னோ தெரியல, நான் பார்த்ததில்ல. ஏன்னா இவ்வளோ வருஷத்தில் என் 18 வருஷம் இந்த மேரேஜான லைஃப்பில் இந்த பூனை பிடிச்சி திங்கதான் இப்போ தான் பார்க்கேன். நாய் பூனை பிடிச்சி திங்கதான் பார்க்கேன். அதை தான் சொல்லணும். மனசுக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்னத்தை சொல்லதுக்கு, எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். பாருங்கள், நல்லா தரான்னு கொதிக்கும்போது நம்ம மிளகு பொடியை சேர்க்கேன். ஏன்னா நான் மிளகு பொடி போடலை. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். நாய் சொதப்பி போயிடுச்சு. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுங்க. அது வேணும்னா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்க்காட்டாலும் அதே டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இது 1.5 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். மிளகாத்தலாக இருந்ததுன்னா ஒரு 5-6 மிளகாத்தல் வைங்க. சுள்ளுன்னு இருக்கணும் பாவைக்காய் புட்டலாம், அப்போ தான் நச்சுன்னு இருக்கும். 2 வத்தல் வறுத்து கூட வச்சு சாப்பிட்றலாங்க. இது டிஃபனுக்கு கூட எடுத்துக்கலாம். அந்த கறியை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காவை தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு வறுக்கணும், கொஞ்சம் செவக்க வறுக்கணும், கருக வறுத்துறாதீங்க. அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கடாயில் கடுகும் 2 மிளகாத்தலையும் போட்டு தாளித்து கொட்டினா பாவைக்காய் புட்டலாம் ரெடி. தேங்க்யூ.